Hello guys, இந்த வீடியோவில் கோடிங் யூஸ் பண்ணாமல் கூகுள் சைட்ஸ் யூஸ் பண்ணி வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லைக் திஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசரில் sites.google.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன்இன் பண்ணதும் கூகுள் சைட்ஸ்க்கு ரீடைரக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்கள் வெப்சைட் எந்த டைப் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பிளாங்க் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டான ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த தீமை சேஞ்ச் பண்ணிடலாம். தீம்ஸை கிளிக் பண்ணி நம்ம விஷன் தீமை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமா இந்த டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை சென்டரில் அலைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சேஞ்ச் இமேஜ் கிளிக் பண்ணி அப்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. உங்களோட அந்த பேக்ரவுண்ட் இமேஜை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம். கலர் அண்ட் அதோட சைஸ் எல்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹெட்டர் டைப் எப்படி வேணுன்றதும் நீங்கள் சூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்கள் வெப்சைட் டைட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆட் லோகோ கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டோட லோகோவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேவ் ஐகான்லையும் உங்களோட லோகோவை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டேபை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட லோகோ அந்த இடத்துல வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வெப்சைட்டில் நம்ம ஒரு லே அவுட் ஆட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் கிளிக் பண்ணி எந்த லே அவுட் வேணுமோ அந்த லே அவுட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்லோட் இமேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். உங்கள் இமேஜை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜோட சைஸை நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலயமா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அபவுட் அஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை பற்றின ஒரு சின்ன கண்டென்ட் ஒன்று பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு லே அவுட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைட்டில் அங்கே வச்சிடலாம். ஸோ டைட்டில் கிளிக் பண்ணி உங்கள் டைட்டிலை இங்கே டைப் பண்ணுங்கள். அவர் சர்வீசஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதை நார்மல் டெக்ஸ்ட்லேருந்து டைட்டிலாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை சென்டரில் அலைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த லே அவுட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ அப்லோட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த இமேஜுக்கு. சேம் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ரெண்டுக்கும் நம்ம இமேஜ் அண்ட் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெப்சைட்க்கு நம்ம இப்போ ஒரு ஃபுட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் ஃபுட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்கள் ஃபுட்டரை டைப் பண்ணிக்கோங்க.
நான் இங்கே நம்ம வெப்சைட்டோட காப்பிரைட்ஸ் டைப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அதை சென்டராக அலைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபுட்டர் எந்த டைப்பில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டைல் 3 சூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் வெப் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே இருக்க லிங்க் தான் உங்கள் வெப்சைட்டோட வெப் அட்ரஸ். இந்த லிங்க் மூலிமா உங்கள் விசிட்டர்ஸ் உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம வெப்சைட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ வியூ கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம வெப்சைட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்நெட்டில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த லிங்க் மூலயமா யார் வேணால் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வெப்சைட்டில் காண்டாக்ட் அஸ் பேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே பேஜஸை கிளிக் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ பேஜ்ன்றதுல காண்டாக்ட் அஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் பில்ட் பண்ணி இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ எப்படி கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். forms.google.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி தென் உங்களுக்கு இங்கே எந்த விதமான ஃபார்ம் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து காண்டாக்ட் ஃபார்ம் தான் தேவைப்படுது. ஸோ காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணி கெட் இன் டச் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத காலமை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அட்ரஸ்ன்ற அந்த காலமை நான் டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்க அந்த இடத்துல நான் வந்து யுவர் மெசேஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த காண்டாக்ட் ஃபார்மை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபார்மை நம்ம இப்போ எப்படி நம்ம வெப்சைட்டில் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்சர்ட்டில் ஃபார்ம்ஸ்ன்றதை சூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபார்மை இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணி அந்த ஃபார்மை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்க்ரீனுக்கு. இப்போ நம்ம அந்த ஃபார்மை நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டோட ப்ரிவியூ பார்த்துட்டு நம்ம அகைன் பப்ளிஷ் பட்டன் கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த பேஜும் பப்ளிஷ் ஆயிடுச்சு நம்ம வெப்சைட்டில். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். பழைய வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், நியூ டேப் ஒன்று இருக்குது பாருங்கள், காண்டாக்ட் அஸ் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய காண்டாக்ட் ஃபார்ம் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. இப்போ விசிட்டர்ஸ் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்ததும் இதோட ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வரும். நம்ம ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கலாம், கூகுள் ஃபார்ம். அதில் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, விசிட்டர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க ஃபில் பண்ண மாதிரி இங்கே வரும். இந்த வீடியோவில் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்டு காண்டாக்ட் அஸ் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் காண்டாக்ட் அஸ் பேஜில் காண்டாக்ட் ஃபார்மில் விசிட்டர்ஸ் டைப் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு மெயிலில் எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வெப் டிசைனிங் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.